ஃபஸ்ட்டு என்கல்ஃபிங்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம். ஒரு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலில் முழுங்குற அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்கிறோம் இல்லையா? புல்லிஷ் என்கல்ஃபிங்னா ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துக்கிட்டே வரும், ரெட் கேண்டில் இருந்துக்கிட்டே வரும். சடனாக என்ன ஆகும்னா க்ரீன் கேண்டில் மாறும். ஸோ அந்த க்ரீன் கேண்டில் மாறுறது ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் சைஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அதில் முதல்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கேண்டில் இருக்குது. பட் அந்த க்ரீன் கேண்டிலோட ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலை விட அதிகமாக இருக்குது. அதே தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேரிஷ் பேட்டர்னும். ஸோ பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கும், அந்த க்ரீன் கேண்டில்லையே முழுங்குற அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கும். ஸோ என்கல்ஃபிங் பேட்டர்னோட முதல் ரூலே என்னென்னா அது வந்து 2 கேண்டில் தியரி மாதிரி, 2 கேண்டில் சேர்ந்தது தான் இந்த பேட்டர்னு. முதல் கேண்டிலை விட ரெண்டாவது கேண்டில் பெருசாக இருக்கணும். டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அது க்ரீன் சிக்னலாக வரும், அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அது ஒரு ரெட் சிக்னலாக வரும். இதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அந்த பேட்டர்ன் படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் சைஸ் என்னென்னு பாருங்கள், செகண்ட் கேண்டில் சைஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் பெருசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலையும் முழுங்குற அளவுக்கு செகண்ட் கேண்டில் பெருசாக ஆகும்போது அதை தான் வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்ன் யூஸ்வலி எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஜென்ரலாக ஒரு ப்ரையர் ட்ரெண்ட் இருக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்குன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு கேண்டில் வந்து மூமெண்டம் ஷிஃப்ட் ஆகி இது வரைக்கும் நடந்த அந்த ஒரு செல்லர்ஸில் அரெஸ்ட் ஆகும். ஒரு டவுன் ட்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் டவுன் ட்ரெண்டை வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி ஒரு பாசிட்டிவ் அப்வர்ட் மூமெண்டம் ஷிஃப்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு ப்ரையர் டவுன் ட்ரெண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா சடனாக ஒரு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில்ஸை விட ஹையஸ்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிரிக்கெட்டில் ஒரு T20யில் ஃபஸ்ட்டு 10 ஹவர்ஸ் அப்போனண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், செகண்ட் 10 ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம பிளேயர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்மளோட டீம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும், அது வரைக்கும் இருந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ப்ரையர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கும், இருந்துட்டு சடனாக இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி மேலே போகும். ஸோ செல்லர்ஸ் டாமினேட்டாக இருப்பாங்க இனிஷியலாக ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் பையர்ஸ் டாமினேட்டாக இருப்பாங்கன்றதை குறிக்கிறது தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்.